வணக்கம் மரபுகளை மீண்டும் ஒரு காணொலியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் ஜெனீவாவில் இருக்கின்ற ஏரியை பார்ப்பதற்காக நாங்கள் அங்கே சென்றிருக்கின்றோம். அந்த ஏரியை மேலேயே பார்ப்பதற்கு மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் ஒரு மனநிறைவையும் கொடுக்கின்ற ஒரு சுற்றுலா தலமாக இது மாறியிருக்கிறது. என்று சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற முக்கிய நகரங்களில் இந்த ஜெனீவாவும் ஒரு முக்கிய நகரமாக இருந்தாலும் அது சர்வதேச அரசியலை அல்லது மனித உரிமைகளை பேசுகின்ற ஒரு நகரமாக இருந்தாலும் சுற்றுலா தலங்களுக்கும் ஒரு முக்கியமான இடமாகவும் இந்த ஜெனீவா மாறியிருக்கிறது. அங்கே ஜெனீவாவினுடைய பழங்கால கட்டிடக்கலைகள் அல்லது நவீன கட்டிடக்கலைகள் எல்லாம் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடியதான ஒரு வடிவமைப்பில் அங்கே உருவாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது சுவிஸ் நாட்டுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையில் இருக்கின்ற இயற்கையான நன்னீர் ஏரிகளில் ஒன்றாக காணப்படுகிறது. 73 கிலோமீட்டர் நீளமும் 14 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த நீரேரியை பார்வையிடுவதற்கு வருடந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலா பயணிகளாக இந்த இடத்துக்கு வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. இது ஜெனீவாவினுடைய அடையாளமாக இல்லாமல் ஒரு சுவிஸ் நாட்டினுடைய சுற்றுலா தலங்களின் அடையாளமாக இது இன்று மாறியிருக்கிறது. இந்த ஏரியிலே படகு சவாரி செய்வது மிகவும் பிரபலமான அனுபவமாகவும் இருக்கிறது. இங்கே பாரம்பரிய படகுகளிலும் நவீன படகுகளிலும் இந்த ஏரிகளை சுற்றி பார்ப்பதற்கான பல்வேறு வசதிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏரிக்கு அருகில் ஏதொரு ராட்டினம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராட்டினத்தில் பெருமளவான சுற்றுலா பயணிகள் ஏறி ஜெனீவா நகரத்தினுடைய அந்த ஏரியினுடைய அழகை இந்த ராட்டினத்தில் ஏறி ரசிக்கக்கூடியதாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏரியினுடைய முக்கியமான விடயமாக 140 மீட்டர் உயரத்துக்கு இங்கே நீர் பாய்ச்சி அடிக்கப்படுகிறது. பகலிலும் இரவிலும் பார்ப்பவர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையிலே இது சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோடை காலங்களில் இந்த நீரேரியில் படகு சவாரிகள், நீச்சல்கள் என்று பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றாலும் குளிர்காலத்தில் பனியால் மூடப்பட்ட அல்ப்ஸ் மலையின் பின்னணியில் இந்த ஏரி மிகவும் அழகானதாகவே இருக்கிறது. இயற்கை, வரலாறு, கலாச்சாரம் மற்றும் அமைதி ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்புபவர்களுக்கு ஜெனீவா ஏரி ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான சுற்றுலா காணொளிகளை காண கயன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய காணொளி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம்.